progress ஓகே, அதுதான் இன்ஷா அல்லாஹ் நாங்க பாப்போமே. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்ல என்ன டைமுக்கு கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி நாங்க பாப்போம். ஓகே சரி, நாங்க படிப்போமா இப்ப? okay teacher ஓகே, எல்லாரும் படிக்கிறதுக்கு ரெடியா? teacher ஓகே, நான் வந்து teacher video ஓகே, லாஸ்ட் கிளாஸ் படிச்ச விஷயங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா புள்ள? teacher நாமிக்குது ஓகே teacher video on பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணுங்க. okay teacher ஓகே, அல்லாஹ்வின் பண்புகளை வந்து மனனம் செய்யுங்கன்னு சொன்னேன். யார் யாரு மனனம் செஞ்சீங்க? teacher எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், யார் யாரு மனனம் செஞ்சீங்க அல்லாஹ்ல பண்புகளை? யாருமே மனனம் செய்யலையா? டீச்சர் போன கிளாஸ் அப்பா வரல டீச்சர், என்ன பாடமாக்க சொன்னீங்க? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம அல்லாஹ்வோட பண்புகள் படிச்சோம். சரியா? போன கிளாஸ் ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இல்ல. நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் அல்லாஹ்வோட பண்புகளை தான் விளங்கப்படுத்தினேன். அதை நான் முடியுமான அளவு அதை கொஞ்சம் மனனம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். விளங்கிச்சு? அதைதான் நான் கேக்குறேன், யாரு யாரு கொஞ்சம் சரி மனனம் செஞ்சீங்களான்னு. ஓகே, பிரச்சனை இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து என்ன செய்யுங்க, அந்த அல்லாஹ்வோட பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமா மனனம் செய்யுங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் மனனம் செய்யுங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒரே தடவை மனனம் செய்ய கஷ்டம் தானே. ஓகே இன்ஷா அல்லாஹ். குட். ஓகே, இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நாங்க கிளாஸ்ல வந்து இன்னும் ஒரு விஷயம் செய்வோம். என்னன்னு சொன்னால், இப்ப இதுல வகுப்புல 24 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் எண்ணிக்கை என்ன? ஓகே குட், 25. ஓகே குட், 25 நபிமார்களோட பெயர் வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், நான் இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகே அவங்களோட நேம சொல்லி ஒவ்வொரு நபிமாட பெயரை சொல்லுங்க. விளங்கிச்சா? ஒவ்வொரு நபிமாட பெயர் முடியுமான அளவு அந்தந்த நபிய பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கொண்டு வாங்க. விளங்கிச்சா? கொஞ்சம், நிறைய இல்ல, கொஞ்சம் சின்ன ஒரு வரலாற வந்து தெரிஞ்சு கொண்டு வாங்க. அப்படி நீங்க தெரிஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாம் வகுப்புலையும் நான் ஒவ்வொருத்தருக்கா சான்ஸ் தருவேன். விளங்கிச்சா? கிளாஸ் முடிய கிட்ட ஓகே, லாஸ்ட் 5 மினிட்ஸ், ஒரு 7 மினிட்ஸ் மாதிரி டைம் தருவேன். நீங்க என்ன செய்யணும், அந்த நபிய பற்றி நீங்க அந்த சின்ன ஒரு வரலாற வந்து மைக் ஒன் பண்ணி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும். ஓகே, சிலருக்கு அந்த வரலாறு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, தெரியாதவங்க இருப்பீங்க தானே. அப்ப இப்படி நாங்க ஒவ்வொரு நபிய பற்றி தெரிஞ்சு கொண்டு வகுப்புல பேசுற நேரம் எங்களுக்கு ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பகுதியை படிச்சதுக்கு சமமாகும். விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓகே, அது செய்வோமா எல்லாரும்? அப்படி ரெடியா? ஓகே, இப்ப எல்லாரும் மைக்க வந்து மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுல ஒவ்வொருத்தருட நேம வாசித்து ஒவ்வொரு நபியோட பெயரை சொல்லுவேன். ஓகே, அந்த நபியை பற்றி நீங்க யோசிக்கலாம், எப்படி நாங்க இந்த வரலாறு தெரிஞ்சு கொண்டு வரோம்? இப்ப உங்களோட கைகள போன்கள் இருக்கும், ஏன்னா அதுல யூடியூப்ல சரி உங்களுக்கு போய் அந்த நபியோட பெயர் அடிச்சு வரலாறு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு வரலாறு தெரிஞ்சு கொள்ளலும் தானே. அதனால நான் முக்கியமான நபிமார்கள் சிலருட பெயரை மட்டும்தான் சொல்ல போறேன். ஓகே, இப்ப 2-3 பேருக்கு சிலர் ஒரே நபிய வந்து வரலாம். ஓகே, ஆனா என்ன செய்வீங்க, ஒருத்தர் சொன்ன வரலாறு சொன்னாங்க, அடுத்தவர் வந்து இன்னும் கொஞ்சம் தான் சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் உதாரணமா அப்சல், ஓகே, அப்சலோட நேம் எடுத்துக்கொள்றேன். அப்சலுக்கு இப்ப நான் சொல்றேன், நீங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு தெரிஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப அவர் என்ன செய்யறார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பு வளர்ப்பு சம்பந்தமா கொஞ்சம் கதையை தெரிஞ்சு கொண்டு வந்து மைக் ஒன் பண்ணி சொல்றார். இப்ப இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் இஃப்ரா, ஓகே, இப்ப இஃப்ராக்கும் சொல்றேன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தெரிஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி.
அப்ப அவங்க என்ன செய்வாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க நபி ஆனதுக்கு பிறகு என்ன விஷயங்களை செஞ்சாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, அப்படி கொஞ்சம் விஷயத்த தெரிஞ்சு கொண்டு வந்து நீங்க மைக் ஒன் பண்ணி சொல்றீங்க. ஓகே, இப்படி ஒரு நபிய வந்து ஒரு சிலருக்கு நான் தருவேன். விளங்கிஷா, நான் சொல்ற விஷயம் எல்லாருக்கும் விளங்குதா பிள்ளைகள்? எஸ் டீச்சர் அங்க அழுதுச்சு. ஓகே. விளங்குனுச்சு இப்ப டீச்சர். இத நாம எஸ் ஏன் டீச்சர். செய்யறோம்னு சொன்னால், எங்களுக்கு பாடத்துக்கு இது தேவையில்லைதான். ஆனால் நாங்க இஸ்லாம் பாடம் தானே படிக்கிறோம், அப்ப எங்களோட மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் வரலாறுகளை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் தானே. அதுவும் இந்த ரமலான் மாதத்துல நாங்க இப்படியான விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சு கொண்டு படிக்கிறது வந்து எங்களுக்கு நன்மை தரும் விளங்கிஷா. அதனால நாங்க இந்த விஷயத்த செய்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி இதை செய்வோம். லாஸ்டா கிளாஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டைம் தருவேன், நீங்க மைக் ஆன் பண்ணி அந்த வரலாறு கொஞ்சம் ஓகே மிச்சம் இல்ல கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வாங்க. இன்னும் ஒரு வகுப்புல இன்னொருத்தருக்கு சான்ஸ் தருவேன். இப்படி நாங்க தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கா சான்ஸ கொடுப்போம் விளங்கிஷா. ஓகே, இப்ப இதுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒவ்வொருத்தட்ட நேமுக்கும் ஒவ்வொரு நபி தர போறேன். எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் நான் தர அந்த நபியோட பெயரை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 24 பேர் இருக்கிறீங்க. ஓகே, இதுல நான் மூன்று பேருக்கு ஒரு நபிய தாரேன். ஓகே, முதலாவது அஃப்சல், இஃப்ரா. ஓகே, அஃப்சல், இஃப்ரா, ஆனிஷா. ஓகே, இந்த 3 பேருக்கும் நான் தார நபி வந்து யாருன்னு சொன்னால் எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்க டீச்சர் எல்லாமே சொல்லுங்க. டீம் சேர்ந்து ஒரு டீம் இல்ல மட்டும் இல்ல, ஒரு சொல்லுங்க. டீச்சர் எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஸ்பீச் வந்து ஒரு டீமுக்கு டீச்சர் அப்படி பண்ணுவோமா, டீமா சேர்ந்து? டீமா செய்யறது எங்களுக்கு ஈஸி தான். ஆனா வந்து இப்ப கஷ்டம் தானே ஜூம் கிளாஸ பொறுத்த வரையில. இப்ப நீங்க இப்ப 3 பேர் நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா இப்ப அவங்களோட கண்டெக்ட் பண்ணி கொண்டு வரலாறு தெரிஞ்சு கொள்ளலாம் கஷ்டமாகும் தானே. அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா 3 பேருக்கு ஒரு நபியை பற்றி தாரேன். 3 பேரும் வேறு வேற விஷயங்களை தேடிக்கொண்டு வாங்க விளங்கிஷா. என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை தேடிக்கொண்டு வாங்க நபியை பற்றி. ஓகே ஓகே, அப்ப அப்சல், இஃப்ரா, ஆனிஷா. ஓகே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு தார நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அடுத்து நானும் மார்க் பண்ணிக்கொள்றேன் உங்களோட நேம. ஓகே, அடுத்து ஷஹ்லா, ஷஹ்லா, ஹாஜரா, யஹ்யா. ஷஹ்லா, ஹாஜரா, யஹ்யா. ஓகே, இவங்களுக்கு நான் தார நபி யாருன்னு சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அடுத்து ஜெயிட். ஓகே, KM ஜெயிட். ஜெயிட், ஜெய்னா. ஓகே, ஜெயிட், ஜெய்னா. அதே நேரம் MH கசாலி. ஓகே, நீங்க 3 பேர் ஜெயிட், ஜெய்னா, கசாலி. ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு தார தலைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம். டீச்சர் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்பதான் ஜாயின் ஆகினேன். என்ன பேசுனீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னு சொன்னால் நான் வந்து இதுல வகுப்புல ஜாயின் பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மூணு பேரா நான் குறிப்பிட்டு ஒவ்வொரு நபிமாரோட பெயரை தருவேன் விளங்கிச்சா. நீங்க என்ன செய்யணும்னா அந்த நபியை பற்றி கொஞ்சம் வரலாறை தெரிஞ்சு கொண்டு வரணும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் ஒவ்வொரு கிளாஸ்ல அந்த நேம வாசிக்கிற நேரம் உங்களுக்கு டைம் தருவேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிளாஸ் முடிகிற டைமை பார்த்து நான் தருவேன். அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், அந்த நபியோட வரலாற வகுப்புல இருக்கிற எல்லாரோட முன்னுக்கும் நீங்க சொல்லணும் விளங்கிச்சா. மைக் ஆன் பண்ணி அந்த வரலாறு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே மௌலிமா. ஓகே, அடுத்து ஆரா, ஆரா அஃப்தா. ஓகே, ஆரா ஃபர்ஹா, ஜீனத் ஃபர்ஹா. ஓகே, ஆரா ஜீனத் ஃபர்ஹா. அடுத்து 3வது நூருல் ஹுதா. உங்களுக்கு நான் தார தலைப்பு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். டீச்சர் எனக்கு என்ன ஹெட்டிங்? ஓகே, உங்களோட நேம் என்ன? ஜெய்னா. ஜெய்னா. ஜெய்னாக்கு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே டீச்சர். ஓகே, அடுத்து அனஸ் ஃபாத்திமா ஹைரா. அனஸ் ஃபாத்திமா ஹைரா. ஓகே, உங்கள் 3 பேருக்கும் அனஸ் ஃபாத்திமா. ஓகே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். Excuse me, teacher. I sent a message in private chat. ஓகே, I'll check. டீச்சர் இப்ப பேசணுமா அடுத்த கிளாஸ்ல பேசணும்? இஃப்ரா அண்ட் ஆகிப். ஓகே, இஃப்ரா நீங்க 2 பேரும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணீரா? Yes, teacher. ஓகே, அப்ப இஃப்ரா ஆகிப் நான் உங்களுக்கு தந்த டாபிக் அதே ஆகிபுக்கும் கொடுப்போம். ஓகேவா? Okay, ma'am. ஓகே, சரி. அடுத்து ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலீமா. ஓகே, ஹலீமா இஃபத் ஆரா. ஹலீமா இஃபத் ஆரா எம்ஆர் மரியம். ஓகே, இருங்க நானும் மார்க் பண்ணிக்கொள்றேன் உங்களோட நேம. ஹலீமா இஃபத் ஆரா அதே நேரம் மரியம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, உங்களுக்கு தார நபி இதெல்லாம் குர்ஆன்ல பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார். ஓகே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அக்ஷா, இமான் அதே நேரம் அஸ்ஃபா. அக்ஷா, இமான், அக்ஷா. அக்ஷா. நான் வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் தாரேன், எல்லாரும் நெக்ஸ்ட் கிளாஸ் வர நேரம் அந்த வரலாறு தெரிஞ்சு கொண்டு வரணுமான்னு கேட்டா இல்ல. விளங்கிஷா, நான் கிளாஸ் முடியிற நேரம் இல்லைன்னு சொன்னி இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரிச்சு டாபிக் எல்லாம் தந்ததுக்கு பிறகு நான் சொல்லுவேன். இப்ப உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியை பற்றி வரலாறு தெரிஞ்சு கொண்டு வரவங்க நேம் சொன்னேன் தானே, அவங்க மட்டும் அடுத்த கிளாஸ் ரெடி ஆகி கொண்டு வாங்கன்னா அவங்க மட்டும் தான் அடுத்த கிளாஸ் ரெடி ஆகி கொண்டு வந்து இந்த ஜூம்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுவீங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு நபியோட பேரை சொல்லுவேன். அப்படி நான் சொல்ற நேரத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, தயாராகி கொண்டு வாங்க. ஆனா இப்பவே கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு டாபிக் தந்து தானே இருக்கிறேன். ஓகே, அதனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் வரலாறுகளை வந்து தெரிந்து கொள்ளுங்க. ஓகே, நான் லாஸ்டா சொன்ன நேம் யாரு? அக்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீச்சர் ஷரஃபுக்கு ஒன்னும் சொல்லலையே டீச்சர். ஓகே, நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அக்ஷா, இமான், அஃப்ஷா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, உங்க 3 பேருக்கும் டீச்சர் நீங்க இன்னும் ஷஃபாக்கு சொல்லல டீச்சர். நான் சொல்லுவேன், கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தருவேன். விலங்கல ஓகே, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓகே, அடுத்து லீசா. லீசா, ஷஃபா, நஸ்ரா. லீசா, ஷஃபா, நஸ்ரா. டீச்சர் இப்ப என்ன டீச்சர் கொடுக்குறீங்க? ஓகே, நான் வந்து மூணு பேரா நான் பிரிச்சு ஒரு நபியோட பெயரை வந்து நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த நபியை பற்றி கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சு கொண்டு வரணும். அப்ப இனி வரக்கூடிய இஸ்லாம் கிளாஸ்லயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி சொல்ல முடியுமா டீச்சர்? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப நான் தார அந்த நபியை பற்றி நீங்க வரலாறு தெரிஞ்சு கொண்டு வரணும்.
வந்து இப்ப இனி நடக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லயும் ஒரு கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கான டைம் தருவேன். நீங்க என்ன செய்வீங்க, நல்ல முறையில மைக் ஆன் பண்ணி கதைப்பீங்க. ஓகே, அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுவீங்க. மிச்சம் இல்ல, பெரிய பெரிய வரலாறுகள் இல்ல, கொஞ்சமா தெரிஞ்சுக்கொள்வாங்க, சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நான் நிறைய டைம் எடுக்கிறாத, நாங்க யூனிட் டைம் கவர் பண்ணணும் தானே. அதனால நான் உங்களுக்கு ஒரு 7 minutes 8 minutes அப்படிதான் டைம் தருவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க தெரிஞ்சுட்டு வந்த அந்த கதைகளை உங்களுக்கு வந்து சொல்லலாம். விளங்கிச்சா? தான் நான் தர ஒர்க். ஓகே, லீசா. ஓகே, லீசா, ஷஃபா, நஸ்ரா. ஓகேவா? உங்கள் 3 பேருக்கும் நான் தர தலைப்பு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம். சுஹைப் சுஹைப் இல்ல, சாரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான். ஓகேவா? உங்கள் 3 பேருக்கும் ஓகேவா? ஓகே, இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணினவங்க எல்லாரும் இல்லாமக்குங்க. அதுல வந்து ஓகே, தாய் பேர், தந்தை பேர், சகோதரர்கள் அது மட்டும் இருந்தாலும் போதுமா டீச்சர்? ஓகே. இப்ப உதாரணமா உம், ஒரு நபி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நான் 3 பேருக்கும் 4 பேருக்கும் ஒரு நபியை பத்தி தந்திக்கிறேன். அப்ப அதுல வந்து நீங்க நீங்க பேசிக்கொள்ளுங்க. விளங்குச்சா? நீங்க நீங்க எப்படி சரி, ஓகே, நான் வந்து இப்படி இவர் தந்தையோட பெயர், ஓகே, சகோதரனோட பேரை ஒருத்தர் சொல்லிடும், அடுத்த ஒருத்தர் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லிடும். அப்படி உங்களுக்குள்ள பேசி, டீச்சர் அப்ப 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணியா செய்யணும்? ஓகே, 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு ரூம்ஸ்ல வந்து எனக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல போட இயலும். ஓகேவா? ஓகே ஓகே, டீச்சர். இப்ப போடுறீங்களா அப்ப? இல்ல, டீச்சர் கொஞ்சம் இருங்க, நான் டீச்சர் டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் போடுறேன் ஒவ்வொருத்தரையா. ஓகே, ஒரு ஒரு டீச்சர் ரூம்குள்ள பிரேக் பண்ணி டீச்சர் போடுறேன். சொல்லுங்க. டீச்சர் யார் யார் டீச்சர்? டீச்சர் நானும் அப்சல்ட் சஃபாவும். அப்சல்ட் வேற யார் டிகிரினா 2 பேர் சொல்லுங்க. அப்சல்ட் வேற யார் டிகிரி சொல்லுங்களே. அப்சல்டா? ஓகே, டீச்சர் என் கொஞ்சம் வெயிட் பேரும் பண்ணுங்க. சொல்லல. அப்சல்ட் யார் டீச்சர் அப்சல்ட் யார் யார் டிகிரா? ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் லாஸ்டா எல்லா நேம்ஸையும் வாசிப்பேன். ஓகே, மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லாஸ்டா எல்லாரோட நேமையும் வாசிப்பேன். இன்னும் 3 4 பேருக்கு நான் டாபிக் கொடுக்க இருக்குது. அதை கொடுத்துட்டு வந்து நான் எல்லாத்தோட குரூப் மெம்பர்ஸ சொல்றேன். ஓகேவா? எஸ் டீச்சர். ஓகே, இன்னும் நான் தரைக்கிறது யாரு? ஆயிஷா. ஓகே, பாத்திமா, எம்என் ஆயிஷா, ரெஹ்னா, ஷரஃப். ஆயிஷா, ஓகே, ஆயிஷா, ரெஹ்னா, ஷரஃப். வேற யாருக்கு நான் தர இல்ல? அமான். கொஞ்சம் சொல்லுங்க. எம்என் டீச்சர் அமான். அமான். எம்என் அஸ்வா டீச்சர். எஸ் எம்என் டீச்சர். அஷ்பா. வேற யாரு? அஷ்பாவும் அமான் மட்டுமா? மத்த எஸ் எல்லாருமே டீச்சர். தந்துட்டேனா? ஓகே, அஷ்பா. டீச்சர் அப்சல்ட் ரெண்டு கொஞ்சம் இருங்க, நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆயிஷா, ரெஹ்னா, ஷரஃப், அஷ்பா, அதே நேரம் அமான். ஓகே, உங்களை 5 பேருக்கும் நான் தார தலைப்பு முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச்சர் கதை. ஓ ஓ சரி, இப்ப எல்லாரும் மைக்க மியூட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருட நேம வாசிச்சு உங்களுக்கு என்னென்ன டாபிக் தந்தேன்னு சொல்றேன். ஓகேவா? ஷரஃபுக்கு நீங்க சொல்லவே இல்ல டீச்சர். ஷரஃப் தான் இப்ப சொன்னேனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, ஷரஃப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, இப்ப நான் சொல்றேன், நான் யார் யார நான் குரூப்பா பிரிச்சேன்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, முதலாவதா அஃப்சல். ஓகே, அஃப்சல், இஃப்ரா, ஆகிப், ஆனிஷா. ஓகே, all 4 பேருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அஃப்சல், இஃப்ரா, ஆகிப், ஆனிஷா. ஓகே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஷஹ்லா, ஹாஜரா, யஹ்யா. ஷஹ்லா, ஹாஜரா, யஹ்யா. மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம்.
அடுத்து ஜெயிட், ஜெய்னா, கசாலி. ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். டீச்சர் லீசாட குரூப்ப கொஞ்சம் சொல்லலுமா டீச்சர்? ஓகே, நான் சொல்லுவேன், கொஞ்சம் இருங்க. நான் எல்லாத்தையும் ஒரு ஆர்டருக்கு வாசிச்சுட்டு போறேன். அடுத்து ஆரா, ஜீனத் ஃபர்ஹா, நூருல் ஹுதா. சொல்லுங்க. ஆரா, ஜீனத் ஃபர்ஹா, நூருல் ஹுதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அனஸ், ஃபாத்திமா, அடுத்து ஹைரா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அனஸ், ஃபாத்திமா, ஹைரா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஹலீமா, இஃபத் ஆரா, மரியம். ஹலீமா, இஃபத் ஆரா, மரியம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அக்ஷா, இமான், அஃப்ஷா. ஓகே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அக்ஷா, இமான், அஃப்ஷா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து லீசா, ஷஃபா, நஸ்ரா. லீசா, ஷஃபா, நஸ்ரா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஆயிஷா, ரெஹ்னா, ஷரஃப், எம்என் அஷ்ஃபா, அமான். உங்களை 5 பேருக்கும் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, ரெஹ்னா, ஷரஃப், எம்என் அஷ்ஃபா, அமான். ஓகே, எல்லாத்தோட நேமும் நான் வாசிச்சதுல வந்துச்சா? யாரையாவது மிஸ் ஆகிச்சா? வந்துச்சு டீச்சர். ஓகே, எல்லாரும் ஓகே தானே? வந்துச்சு டீச்சர். 28 பேர் கிளாஸ்ல டீச்சர் இருக்கிறீங்க. இப்ப செட்ல குரூப் சொல்லுங்க. இதாக்குறீங்களா டீச்சர்? ஓகே, இப்ப என்னன்னு சொன்னால், நான் வந்து இப்ப ஒவ்வொருத்தரையா உங்களோட ஒவ்வொரு ரூமா நான் பிரேக் பண்ணுவேன். இப்ப உங்களோட குரூப் மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப நான் உங்களை வந்து ஒவ்வொரு ரூம்ல வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்க தெரியும் தானே? ஜூம்ல ரூம்ஸுக்குள்ள போறது. தெரியாது டீச்சர். ஓகே, தெரியாது சொல்றவங்க என்ன தெரியுமா? நான் வந்து ரூம்ஸ் பிரேக் பண்ணனேன், உங்களுக்கு வந்து ஓகே, நான் சொல்றதை கேளுங்க. ஓகே, நான் சொல்றதை கேளுங்க. என்னன்னு சொன்னால், நான் வந்து இப்ப ரூம்ஸ வந்து பிரேக் அவுட் பண்ற நேரம் உங்களுக்கு ஜூம்ல முன்னுக்கு வரும். ஓகே, லீவ்னு காட்டும். ஓகே, லீவ்னு காட்டும். அதுல நீங்க லீவ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஒட்டோவா நீங்க அந்த ரூம்குள்ள போவீங்க. விளங்கிச்சு? அதை நீங்க சும்மா டச் பண்றது மட்டும்தான். ஓகேவா? திருப்பி சொல்லுங்க. நான் வந்து இப்ப ரூம்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ற நேரம் உங்களுக்கு சும்மா ஸ்கிரீன்ல முன்னுக்கு காட்டும். ஓகே, இப்படி ரூம் உங்களுக்கு இப்ப ரூம் நம்பர்னு சொல்லி காட்டும். ஒவ்வொரு ரூம் நம்பர் காட்டும். அந்த ரூம் நம்பர் காட்டுற நேரம் நீங்க என்ன செய்வீங்க? அது வந்து ஒட்டோவா நீங்க டச் பண்ணி நீங்க சொன்னா அது ஒட்டோவா அந்த ரூம்குள்ள போயிடும். சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் வந்து உங்களை எல்லாரையும் ஒவ்வொரு ரூம்ஸ்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி போட போறேன். ஓகே, உங்களோட டீம் ஆக்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு 7-8 நிமிஷம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என்ன டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னா, ஓகே, நான் வந்து நபி அவங்களை பத்தி இதை சொல்றேன், இந்த விஷயத்த நான் சொல்றேன், அப்படி நீங்க உங்களுக்குள்ள தலைப்பை பிரிச்சு எடுத்துப்பீங்க. ஓகே, அப்ப அதுக்காக வேண்டிதான் நான் வந்து ரூமை வந்து பிரேக் அவுட் பண்ண போறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டும். ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டும். விளங்கிச்சா? இப்படி உங்களோட ரூம் நம்பர் 4டா, உதாரணமா 4 சொன்னா ரூம் நம்பர் 4குள்ள போகணும்டா லீவ்னு சொல்லி வந்து காட்டும். ஓகே, அதை நீங்க டச் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்ளுக்கு போகும். ஓகேவா? டீச்சர் ஆஃப்டர் ஜூம் நம்பர் என்ன டீச்சர்? இல்ல, உங்களுக்கு வந்து ரூம் நம்பர் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு சும்மா ஸ்கிரீன்ல காட்டும். நீங்க அதுக்குள்ள போங்க, அவ்வளவுதான் விடயம். நான் சரியா அந்த ரூம் நம்பர்ஸ போடுவேன் ஒவ்வொருத்தரையா. விளங்கிச்சா? ஓகே டீச்சர். ஓகே, நீங்க குழப்பி சொல்லுவாங்க. உங்களுக்கு ரூம் நம்பர்ஸ் தேவையில்ல, உங்களோட ஸ்கிரீன்ல காட்டுறதுல நீங்க உள்ளுக்கு போங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அதை இப்பயே செய்வீங்க. ஓ, இப்ப நான் போடுறேன். டீச்சர் நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்றத கொஞ்சம் சொல்லலாமா டீச்சர்? கனெக்ஷன் ப்ராப்ளம் டீச்சர். ஓகே, என்னன்னு சொன்னா நான் வந்து ஓகே ரூம்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி போடுவேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க
ரூம்ஸ் வந்து வைக்கிறேன். ஓகே. புலான் இந்த ஜூம்ல வந்து அந்த ரூம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ஒர்க் ஆகுது இல்ல. ஓகே. டீச்சர் நீங்க ஜூம் chat டிசேபிள் பண்ணா எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதுதான் நான் வந்து இப்ப செட்டை தான் நான் வந்து எனேபிள் பண்ண போறேன். கொஞ்சம் இருங்க. செட்ல வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள எழுந்தானே. ஓகே, நான் செட்ல வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப ஒரு 7 மினிட்ஸ் மாதிரி டைம் தரேன். குயிக்கா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க பாப்போம். டீச்சர் ஒரு எப்படி டீச்சர் நான் செட்ல இது பண்றது? செட்ல வந்து இப்ப உங்களோட குரூப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க தானே. ஓகே, அவங்களுக்கு நீங்க மெசேஜ் போட்டு கேளுங்க. ஓகே, டிரெக்டா. டீச்சர் என்ன டீச்சர் கேட்கணும்? ஓகே, இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது தானே இந்த நபிமார்கள் இதுல. நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க. என்னன்னு சொன்னால், நான் ஒவ்வொருத்தருக்கா நான் இப்ப ஒவ்வொரு டாபிக் தந்திக்கிறேன். நீங்க ஒவ்வொரு வரலாறு தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, அந்த நபியை பற்றி நீங்க என்ன விஷயம் சரி தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை தானே. எல்லாருக்கும் நான் சான்ஸ் தருவேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் எல்லாருமே என்ன செய்வீங்க, நான் சான்ஸ் தர நேரம் மைக் ஆன் பண்ணி அந்த நபியோட வரலாறு சொல்லுவீங்க. ஓகேவா, விளங்கிஷா? டீச்சர் இல்லாட்டி நாங்க வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து ரூம் போடுவோமா? ஓகே, அது இன்ஷால்லா நாங்க அதை பார்ப்போம். ஓகே, இது ஜூம்ல வந்து ஒர்க் ஆகுது இல்ல, அது பார்ப்போம். அதுவரை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நான் தந்திருக்கிறேன் தானே அந்த டாபிக்கு நீங்க ரெடியாகி கொண்டு வாங்க. குரூப் மெம்பர்ஸ் பார்க்க வேணும். உங்களுக்கு தந்த டாபிக்கு நீங்க ரெடியாகி கொண்டு வாங்க. விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஓகே டீச்சர். ஓகே, இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க உங்களோட டாபிக்கு நீங்க ரெடி ஆகுங்க. சில நேரம் இப்ப உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 பேர் தந்திருந்தானே, அந்த 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்களை தான் ரெடி ஆகிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேனா 3 பேருக்கும் வாசிக்கிறதுக்கு டைம் தாரு. ஓகே ஓகே, இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்த கிளாஸ் ஓகே, அடுத்த கிளாஸ் எந்த நபியோட வரலாறை பத்தி நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அந்த குரூப் ரெடி ஆகி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? டீச்சர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அஃப்சல், இஃப்ரா, ஆகிப், ஆனிஷா, இந்த 4 பேரும் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ் நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இத வந்து நாங்க கண்டினியூவா செய்வோம். நாங்க பேசலாம் டீச்சர். இல்ல செட்ல வந்து இப்ப நாங்க பேசி அதை டிஸ்கஸ் பண்றது கஷ்டம். ஓகே, அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க ரெடியாகி கொண்டு வாங்க. பிரச்சனை இல்ல. நீங்க நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயம் தானே தெரிஞ்சு கொண்டு வர போறீங்க. ஓகே, சொல்லுங்க. டீச்சர் நான் இப்பதான் டீச்சர் என்ன ப்ளீஸ் பைசல் உங்களோட நம்பரை கொஞ்சம் செட்ல போட முடியுமா? ஓகே, இதுல வந்து நான் தந்த அந்தந்த நபர் வந்து அந்தந்த டாபிக்கு ரெடி ஆகுங்க. குரூப் மெம்பர்ஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குரூப்ல இருக்கிறவங்க நம்பரை குரூப்ல ஃபர்ஹா, ஜீனத் ஃபர்ஹா. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. ஓகே, யாரும் குரூப்பா டிஸ்கஸ் பண்ண வேணும். ஓகே, யாரும் குரூப்பா டிஸ்கஸ் பண்ண வேணும். அவங்களுக்கு தந்த டாபிக்கு ரெடி ஆகி கொண்டு வாங்க. வேற எதுவும் தேவையில்லை. ஏன் நான் உங்களை குரூப் மாதிரி பிரிச்சு போட்டேன்னு சொன்னால், எங்களுக்கு எல்லா நபிமார்களோட வரலாறு தெரியுதை விட கொஞ்சம் முக்கியமான நபிமார்களோட பேரை தாரதுக்காக மட்டும்தான் உங்களை வந்து இப்படி குரூப்பா பிரிச்சேன். இல்லைன்னு சொன்னா தனித்தனியா தான் தந்திருப்பேன். அதனால இத குரூப் ஒர்க்கா செய்ய வேணும். தனித்தனியா நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் விளங்கிஷா? திருப்ப நீங்க யாருடைய நம்பர்ஸ் எடுத்துக்கொண்டு செக் பண்ணிக்கொண்டு அப்படி இருக்க வேணும். ஓகே, நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. நான் எல்லாருக்கும் சான்ஸ் தருவேன். நாங்க வளமையா இப்ப இந்த இயர் ஃபுல்லா ஆகிக்குது தானே இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் ஃபுல்லா நாங்க எங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் இந்த நபிமாட வரலாறை வந்து தெரிஞ்சு கொண்டு போகிறோம். ஓகேவா? அதனால பிரச்சனை இல்ல. யாரும் குழப்பிக் கொள்ள வேணும். குரூப் மெம்பர்ஸ் பார்க்க வேணும். நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. எல்லாருக்கும் நான் சான்ஸ் தரேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? டீச்சர் நீங்க தந்த 3 பேரும் ஒரு நாளிலேயே சொல்லணுமா டீச்சர்?
ஒரு நாளையிலன்னு சொல்லி இல்ல, நான் டைமை பொறுத்து. ஓகே, சில நேரம் நான் 3 பேருக்கும் ஒரே நாள்ல டைமை தருவேன். விளங்கிச்சா? 5 நிமிஷம் டைம் தருவேன். இல்லன்னு சொன்னா 2 நாள் எடுத்து டைம் தருவேன். ஓகே, அது நீ ரெடியாகி கொண்டு வாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியை பற்றி தெரிஞ்சு கொண்டு வாங்களே அந்த குரூப் மெம்பர்ஸ். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே, ஓகே டீச்சர். அதுக்குன்னு சொல்லி யாரும் கிளாஸஸ்க்கு எல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்க கூடாது. இது ஏன் நான் உங்களுக்கு தாரேன்னு சொன்னா, நாங்க ஒவ்வொரு நபிமாட வரலாறை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த விடயத்தை வந்து தாரேன். ஓகே, அதனால யாரும் குழப்பி கொள்ளவானம். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பி கொள்ளவானம். நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. அப்ப எங்களோட கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க யூனிட் டைம் படிக்கணும் தானே, ஒவ்வொரு யூனிட் டைம் படிச்சு நாங்க எக்ஸாமுக்கும் ரெடி ஆகணும். இல்லைங்கச்சா? அப்ப அந்த யூனிட் படிக்கிறதோட ஒரு 5 மினிட்ஸ் டைம் தருவேன் உங்களுக்கு இப்படி நபிமாட வரலாற சொல்றதுக்கு. ஓகேவா? எல்லாரும் நபிமாட வரலாற மைக் ஆன் பண்ணி சொல்றதுக்கு ரெடி தானே? ஓ டீச்சர். ஓம் டீச்சர். ஓகே ஓகே, இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோமா? இப்ப இந்த விஷயம் கிளியர் தானே? ஓ டீச்சர். ஓகே, நான் ஃபர்ஸ்டாவே சொல்லியிருந்தேன். நான் லேட்டா கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நோன்பு கால பகுதியில உங்களோட கிளாஸ் டைம் டேபிளை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. விளங்கிச்சா? உங்களுக்கு இந்த நைட் டைமுக்கு கிளாஸ் நடக்காது. உங்களோட டைம் டேபிள் வந்து தருவாங்க. ஓகே, நோன்பு காலத்துக்கு டைம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல்ல டைம் டேபிள் தருவாங்க. அப்ப அதன்படி நீங்க இன்ஷால்லா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, டீச்சர் டே இப்ப நான் மாறாது தானே டீச்சர்? விளங்கல? டே மாறாது தானே? டியூஸ்டே தானே கிளாஸ் இல்ல இல்ல, டே மாறாது. அதுல பிரச்சனை இல்ல, டே மாறாது. உங்களுக்கு டியூஸ்டே தான் இஸ்லாம். ஓகே, டீச்சர் டைம் டிஃபரண்ட் ஆகுமா? டைம் மட்டும்தான் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, டே மாறாது. ஓகே டீச்சர். ஓகே, ஏன்னா இந்த டைம் கஷ்டம் தானே, தராவிக்கெல்லாம் போறனால இந்த நைட் டைம் கஷ்டம். ஓகே, அதனால டைம் மாறும். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க குரூப்ல. சரியா? ஓகே ஓகே ஓகே, இப்ப அதுல நீங்க குழப்பி கொள்ளவானம். இந்த நபிமாட வரலாறுலயே குழப்பி கொள்ளவானம். சிலர் மெசேஜ் போடுறீங்க, செட்டை வந்து ஓபன் பண்ணி வைங்க, நாங்க குரூப் ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டேன், குரூப் ஆக்களோட டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. விளங்கிச்சா? நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. எல்லாருக்குமே இன்ஷால்லா இன்னைக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் சான்ஸ் தருவேன் அந்தந்த ஸ்டோரி சொல்றதுக்கு. ஓகேவா? அதனால குரூப் மெம்பர்ஸ்னு சொல்லி ஒன்றும் பார்க்க வேணும். நீங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. ஓகே, நான் திருப்பம் அந்த விடயத்தை சொல்றேன். ஓகே, நாங்க அல்லாஹ்வோட பண்புகள் சம்பந்தமா தான் படிச்சோம். அதுல வாஜிபான சிஃபத்துக்களையும் அதே நேரம் முஸ்தஹீலான சிஃபத்துக்களையும் தான் நாங்க பார்த்தோம். ஓகே, குயிக்கா சொல்லுங்க பாப்போம். வாஜிபான சிஃபத்துக்கள்னு சொன்னாலே என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய கட்டாயமான பண்புகள். ஓகே குட். அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்புகள். வாஜிபான சிஃபத்துக்கள் மொத்தம் எத்தனை காணப்படுது? 20. ஓகே குட். 20 காணப்படுது. முஸ்தஹீலான சிஃபத்துக்கள்னு சொன்னால என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக்கப்படாத பண்புகள். கட்டாயப்படாத அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய மேற்படி பண்புகளுக்கு நேரெதிரான பண்புகள் முஸ்தஹிலாத் எனப்படுகின்றது. ஓகே குட். அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்புகள் வந்து முஸ்தஹீலான பண்புகள்னு அழைக்கப்படுது. அது எத்தனை காணப்படுது? 20. ஓகே குட். 20 பண்புகள் காணப்படுது. இப்ப நாங்க இன்றைக்கு கிளாஸ்ல நாங்க படிக்க போறது ஜாயிஸான சிஃபத்துக்கள். ஜாயிஸ். ஓகே, ஜாயிஸான சிஃபத்துக்களை தான் பார்க்க போறோம். அதாவது அல்லாஹ்வோட பண்புகளை நாங்க 3 வகையாக பிரிக்கிறோம். ஓகே, வாஜிபான சிஃபத்துக்கள், அதே நேரம் முஸ்தஹீலான சிஃபத்துக்கள், மூன்றாவதாக ஜாயிஸான சிஃபத்துக்கள்னு சொல்லி நாங்க 3 வகைப்படுத்துறோம். அதுல 3வது வகை தான் ஜாயிஸ். ஓகே, இந்த ஜாயிஸான சிஃபத்துகள் சம்பந்தமாகத்தான் நாங்க இப்ப படிக்க போறோம். ஜாயிஸான சிஃபத்துகள்னு சொல்றது என்னன்னு சொன்னால், அல்லாஹுக்கு இருக்கவும் இல்லாதிருக்கவும் முடியுமான பண்பு. அல்லாட்ட இருக்கவும் மேலும் இல்லாம இருக்கவும் மேலும். அல்லாஹ்க்கு இருக்கோ மேலும் இல்லாம இருக்கோ மேலும் அந்த பண்பை தான் நாங்க ஜாயிஸான பண்புன்னு சொல்லி நாங்க குறிப்பிட்டோம். விளங்கிஷா? அதாவது குறிப்பா அல்லாஹ்க்கு இருக்கோ மேலும் இல்லாம இருக்கேலுமான பண்புகள்னு சொல்றது வந்து நாங்க சொல்லுவோம், அதை வந்து அல்லாஹ் அவன் விரும்பியதை விரும்பிய மாதிரி செய்வான். விளங்கிஷா? இல்லைன்னா அது செய்யாம விடுவான்.
விளையாட்டு ஏன்னா அவன் விருப்பத்துக்குரிய விஷயம் தானே. அவன் தான் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் படைத்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவ அல்லாஹ் அவன் விரும்பியதை அவன் விரும்பின மாதிரி செய்வான். அப்படி இல்லைன்னா செய்யாமையும் விடுவான். விளையாட்டு அது அவனுக்குரியது. இதைத்தான் நாங்க ஜாயிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஜாயிஸ்ன்னு சொல்றது அல்லாஹ்க்கு இருக்கோ மேலும் இல்லாது இருக்கோ மேலும் அவன் விரும்பினதை விரும்பிய மாதிரி செய்வான், செய்யாமலும் விடுவான். ஓகே, இதைத்தான் நாங்க ஜாயிஸ்ன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். இப்ப உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, நல்ல அடியார்களுக்கு நன்மை அளிக்கிற விஷயம். இப்ப நல்ல ஒரு அடியாருக்கு கூலிகளை கொடுக்கிறது, நன்மை அளிக்கிறது. ஓகே, இந்த ஒரு விடயம். அதே நேரம் தீயவங்களுக்கு தண்டனை அளிக்கிறது. இப்ப அல்லாஹ் விரும்பினால் கெட்டவங்களுக்கு தண்டனையை கொடுப்பான், இல்லைன்னா தண்டனையை கொடுக்காம மன்னித்தும் விடுவான். விளங்கிஷா? நல்லடியார்களுக்கு அவங்களோட நன்மையை கொடுப்பான், இல்லைன்னா அதுக்கு பகரமா வேற ஏதாவது கூலிகளை கொடுப்பான். அப்ப இப்படி கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதுன்னு சொல்றது அல்லாஹ்வோட விருப்பத்துக்குரிய விஷயம். அல்லாஹ் நாடினால் அவன் விருப்பப்படிதான் இது இடம்பெறும். இதைத்தான் நாங்க ஜாயிஸ்ன்னு சொல்றோம். இது அல்லாஹ்க்கு இருக்கோ மேலும் இல்லாது இருக்கோ மேலும் அல்லாஹ் செய்வான், இல்லைன்னா செய்யாமையும் விடுவான். விளங்குச்சா? இதைத்தான் நாங்க ஜாயிஸ்ன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். இப்ப அல்லாஹுக்கு இத மாதிரி ஒரு பண்பு ஒன்று காணப்படுது தானே. இந்த பண்பு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாவது படைப்பினத்துக்கு காணப்படுதா? இல்லனா இப்ப மனிதர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப எங்களுக்கு அப்படி ஒரு பண்பு ஒன்று காணப்படுதா இப்படி ஜாயிஸானது? இல்ல. அந்த வேற படைப்பினங்களுக்கு இந்த பண்பு இருக்க இயலாது. ஏன்னா அல்லாஹுவை பொறுத்தவரையில அல்லாஹ்க்கு ஆரம்பம் முடிவுன்னு சொல்ற ஒன்றே இல்ல. ஆனா மனிதர்களுக்கு எல்லாம் ஆரம்பம் முடிவுன்னு சொல்றதே இருக்குது. நாங்க பிறக்கிறது எங்களோட ஆரம்பம், இறக்குறது எங்களோட முடிவாக இருக்குது. ஆனா அல்லாஹ் எந்த விதமான ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒருவனாக இருக்கிறான். அதனால அல்லாஹுக்கு வேற எந்த ஒரு படைப்பினத்தையும் எங்களுக்கு ஒப்பிட இயலாது, நிகராக்க முடியாது. ஏன்னா அது அல்லாஹுக்கு மட்டுமே தான் அந்த பண்புகள் எல்லாம் காணப்படும். விளங்கிஷா? அதே நேரம் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் வேற படைப்பினத்துக்கு இருக்காது. இப்ப உதாரணமா எங்களுக்கு சூரியனை உதிக்க வைக்கலுமா? அதே மாதிரி எங்களுக்கு மழைய பொழிய வைக்கலுமா? இரவு பகல் எங்களுக்கு மாற்றி அமைக்கலுமா? இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஆற்றல். ஓகே, அல்லாஹ் தான் என்ன செய்யறான், இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். சூரியன் உதிக்கிறதாக இருக்கலாம், இரவு பகல் மாறி மாறி வாரது, மழை பெய்யறது, இது எல்லாமே அல்லாஹ்வோட ஆற்றலால நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். இதுல எங்களுக்கு செய்யலாம். அது முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் இப்ப அல்லாஹ் பொறுத்த வரையில அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே, அதே நேரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தானே பார்த்து கொண்டிருக்கிறான், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹுக்கு இந்த களைப்பு, சோம்பரம், தூக்கம் இப்படியான விடயங்கள் வருதா? அல்லாஹுக்கு எதுவும் இல்ல. பசி இல்ல, தாகம் இல்ல, சோர்வு அடைய மாட்டேன். இப்ப மனிதன் சொன்னா கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு டயர்ட் ஆகுறேன், நான் களைப்படைவேன். ஆனா அல்லாஹுக்கு அந்த களைப்பு இல்ல, சோர்வு சோம்பல் தன்மை இல்ல, அல்லாஹுக்கு தூக்கம் இல்ல. ஆனா மனிதர்கள் இணைய படைப்பினங்கள் சொன்னா அந்த தூக்கம்ன்றோண்டு கட்டாயமா இருக்கும். அப்ப இப்படி ஏனைய படைப்பினங்களை நாங்க அல்லாஹோட ஒப்பிடுற நேரம் அல்லாஹுக்குன்னு சொல்லி தனியான ஆற்றல்கள் வல்லமைகள் காணப்படுது. இது ஏனைய படைப்பினம் இந்த மனிதர்களுக்கு எல்லாம் இல்ல. விளங்கிச்சா? அப்ப அல்லாஹோட ஏனைய படைப்பினங்களை நாங்க ஒப்பிடுற நேரம் நாங்க எல்லாரும் பலவீனமானவர்களா தான் இருக்கிறோம். விளங்கிச்சா? மனிதர்கள் எல்லாம் பொறுத்த வரையில நாங்க எல்லாம் பலவீனமானவர்களா தான் இருக்கிறோம். இப்ப எங்களை பொறுத்த வரையில நாங்க உலகத்துல பிறக்கிறோம், அப்படியே நாங்க மரணித்திடுவோம். ஆனா அல்லாஹ்க்கு இந்த பிறப்பு இறப்பு இப்படியான எந்த ஒரு விஷயமும் இல்ல, மரணிக்கணும்ன்ற ஒரு தேவையும் இல்ல. அவன் மரணிக்காதவன். நாங்க பார்த்தோம் தானே, வாஜிபான சிபத்துகள்ல நாங்க பார்த்தோம். ஓகே, ஜீவனா இருத்தல் நலம், சீவித்தல் நலம் சொல்லி சில பண்புகள் பார்த்தோம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, அதெல்லாம் என்ன? அல்லாஹ் நிலையா இருப்பான். ஓகே, அல்லாஹ் நிலையா இருப்பான். அவனுக்கு மரணம்னு சொல்ற ஒன்று இல்ல. விளங்கிச்சா? சொல்லுங்க. ஓகே, அல்லாஹ்க்கு கட்டாம இருக்க வேண்டியது. அல்லாஹ் நிலையாக இருப்பான், அவனுக்கு மரணம்னு சொல்ற ஒன்று இல்ல. ஆனா மனிதர்கள் எல்லாம் அப்படி இல்லை தானே. மனிதர்கள் ஒரு குறுகிய காலத்தை உயிர் வாழ்வாங்க, அப்படியே அவங்க மரணித்து விடுவாங்க. அப்ப நாங்க நிலையானவங்க இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் தான் அல்லாஹ்வோட இந்த சிஃபத்துக்கள் பண்புகள்னு சொல்றது எங்களுக்கு எடுத்து காட்டுது. அதே நேரம் அல்லாஹ்வோட பண்புகள், வாஜிபான பண்புகள், கட்டாயமா இருக்க வேண்டிய பண்புகளை நாங்க பார்த்தோம். கேள்வி, பார்வை, பேச்சு இப்படியான நிறைய பண்புகள் பார்த்தோம். அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஓகே, இதெல்லாம்
பாக்குற நேரம் எங்களுக்கு என்ன விஷயம் விளங்குதுன்னு சொன்னால் அல்லாஹோட சக்தி. ஓகே, அல்லாஹோட சக்தி வந்து எங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன், அல்லாட பார்வை படாத எந்த ஒரு இடமுமே ஈக்காது. ஏன்னா ஒரு இருளான நேரத்துல ஒரு நிலவு வெளிச்சமோ நட்சத்திரத்துல ஒளியோ எதுவுமே இல்லாத நேரத்துல ஒரு கருங்கல் ஒன்றுக்கு மேல ஒரு சின்ன ஒரு கருப்பு பூச்சி ஊர்ந்து சென்றாலும் அதையும் பார்க்கக்கூடியவன் தான் அல்லாஹ். விளங்கிச்சு? அப்ப அல்லாட பார்வை வந்து உலகத்துல எங்கேயுமே காணப்படும். ஓகே, அல்லாட பார்வை இல்லாத ஒரு இடமும் நிக்காது. அதே நேரம் அல்லாஹ் ஒரு கால் எடுத்து கால் அடுத்த கால வைக்கிறது கூட ஓகே குட். அத மாதிரி தான் இன்னொரு சொன்னா அல்லாஹ் கேட்காத ஒரு சின்ன ஒரு சத்தமும் நீக்காது. விளங்கிச்சு? அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன். அவன் கேட்காத ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இருக்காது. அதே நேரம் அல்லாஹ் வந்து பேசுறவனாக இருக்கிறான். நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், அல்லாஹ் வந்து குர்ஆனின் ஊடாக கூட எங்களோட பேசுறான். குர்ஆன்னு சொல்றது கலாமுல்லாஹ், அல்லாட பேச்சுன்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் பேசுறவனாக இருக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையை பிறப்பிக்கிறான். நீங்க இதை செய்யுங்க, ஓகே, என்ன வணங்குங்க, நோன்பு பிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, வசதி படைத்தவன் ஹஜ்ஜ நிறைவேற்றுங்க, பாவமான செயலை தவிர்ந்திருங்க. இப்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்க கூடியவனாக இருக்கிறான். ஓகே, கட்டளைகளை பிறப்பிக்க கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு குர்ஆனே எங்களுக்கு நல்ல அழகா தெளிவுபடுத்துது. நான் உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் கூட தரப்பட்டிருக்குது பாருங்க. அவனை போன்றும் எப்பொருளும் இல்லை. அல்லாஹுவ போல வேற எந்த ஒரு பொருளும் வேற எந்த ஒரு படைப்பினமும் இந்த உலகத்துல இல்லை. அவன்தான் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப அல்லாஹுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு படைப்பினத்தையோ நிகராக்க முடியாது. நிகர்படுத்துதல்னு சொன்னால ஒப்பிடுறது. எங்களுக்கு அல்லாஹ் எதையுமே சமப்படுத்தலாம். அவன் எல்லாத்தையும் கேட்பவனா பார்ப்பவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அந்த ஒரு குர்ஆன் வசனம் தான் உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்குது. ஓகே, அதே நேரம் இப்ப குறிப்பா அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு அறிவை வழங்கி இருக்கிறான். ஓகே, ஆனால் மனிதர்களோட அறிவையும் அல்லாட அறிவையும் எங்களுக்கு ஒப்பிடலுமா? முடியாது. முடியாது. இப்ப உதாரணமா புலல் பாருங்க, இன்றைக்கு உலகத்துல மனிதன் வந்து எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மேற்கொள்றான். விளங்கிச்சு? அவன் அறிவை பயன்படுத்தி எத்தனையோ கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஓகே, எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அவன் கண்டுபிடித்து கொண்டுதான் நீக்கிறான். ஓகே, நிறைய மாற்றங்கள் எல்லாம் மனிதன் அவன் அறிவால் உருவாக்குறான். ஆனா என்னவாக இருந்தாலும் அல்லாஹ்ட அறிவுக்கு எங்களுக்கு ஒப்பிட இயலா. ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஓகே குட். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தெளிவா சொல்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, நான் மனிதர்களுக்கு சொற்ப அறிவை தான் வழங்கிக்கிறேன். அதாவது மனிதர்களுக்கு கொஞ்சம் அறிவை தான் நான் கொடுத்துக்கிறேன். ஆனா ஏண்ட அறிவு விசாலமானது, ஏண்ட அறிவு பெரியதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அல்லாஹ்ட அறிவு, இறை அறிவுன்னு சொல்றது வந்து விசாலமானதாக பெரியதாக காணப்படுது. அதனால தானே அவன் இந்த உலகத்தையே படைத்து மனிதனை படைத்து ஏனைய உயிரினங்களை படைத்து எல்லா விஷயத்தையும் அவன் பரிபாலித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் அறிவு விசாலமானது. ஆனா மனிதர்களுக்கு வந்து சொற்ப அறிவு, கொஞ்சம் அறிவை தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதே நேரம் அல்லாட நாட்டம் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்துல நடக்காது. குறிப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு விடயம் தான், அல்லாஹ்க்கு தெரியாம பூமியில ஒரு இலை கூட விழாதான். ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை சரி விழாதான், அல்லாஹுக்கு தெரியாம, அல்லாட நாட்டம் இல்லாம. அதே நேரம் மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் அல்லாஹுக்கு தெரியாம அசையாதுன்னு சொல்லப்படுது. அந்த இலைகள் அசைறதாக இருந்தாலும் அந்த இலை கீழே நிலத்துல விழுகிறதாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் அறிந்தவன் வந்து அல்லாஹ். அவன் நாட்டத்தினாலதான் இது எல்லாமே இடம் பெறுது. விளங்கிச்சா? இது முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் இப்ப இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து எத்தனையோ தாவர இனங்கள், எத்தனையோ தாவரங்கள் எல்லாம் உருவாகி இருக்கும். அதுல இருந்து எத்தனையோ இலைகள் எல்லாம் இன்றைக்கு விழுந்திருக்கும். ஏன்னா அந்த இலைகள் எல்லாத்தையும் கூட அறிந்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த ஆற்றல் வந்து அல்லாஹுக்கு மட்டும்தான் இது. அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும். இப்ப எங்களுக்கு கூட சொல்லலுமா இன்றைக்கு மட்டும் இந்த பூமியில எத்தனை இலைகள் விழுந்தன்னு சொல்லி எங்களுக்கு கணக்கிட்டு சொல்லலுமா? அந்த எண்ணிக்கையெல்லாம் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இல்லைங்கஷா? இந்த பிரபஞ்சம் உருவானதுல இருந்து எவ்வளவு இலைகள் விழுந்துக்குது, எவ்வளவு இலைகள் அசைந்துக்குது, எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். அது அல்லாட சக்தி, அல்லாட ஆற்றலாக இருக்குது.
அப்ப நாங்க வந்து ஒரு சாதாரண அறிவு கொண்ட மனிதர்களா தான் நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு வந்து சாத்தியமாகாத விடயமா தான் காணப்படுது கணேஷ். அப்ப அல்லாட அறிவுன்னு சொல்றது ஒரு விசாலமானதாக காணப்படுது. அப்ப இத மாதிரி அல்லாட ஏனைய பண்புகளையும் எங்களுக்கு வந்து குறிப்பிட இயலும். அதே நேரம் இப்ப இவ்வளவு நேரம் நாங்க இந்த யூனிட்ல படிக்கிற விஷயமே வந்து சிஃபத்துல்லாஹ் அல்லது சிஃபாத்துல்லான்னு சொல்லுவோம். அல்லாஹோட பண்புகள் சம்பந்தமா தான் நாங்க பாக்குறோம். அதே நேரம் அஸ்மா உல் ஹுஸ்னான்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அஸ்மா உல் ஹுஸ்னான்னு சொன்னால என்ன? அல்லாஹோட அழகிய திருநாமம். மொத்தம் எத்தனை திருநாமங்கள் காணப்படுது? ஓகே குட். 99 திருநாமங்கள் காணப்படுது. இந்த திருநாமங்கள்லயும் கூட அல்லாட பண்புகள் வெளிப்படுது. அல்லாஹ் அறிவு படைத்தவனா இருக்கிறான். ஓகே, அல்லாஹ் வந்து அன்புடையவனாக இருக்கிறான். ஓகே, இப்படி அல்லாட நிறைய பண்புகள் வந்து மகா பெரியவனா இருக்கிறான். ஓகே, ஒரு மகா பெரியவனா இருக்கிறான், மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். இப்படி நிறைய பண்புகள் வந்து எங்களுக்கு வெளிப்படக்கூடியதாக காணப்படுது. ஓகே, அப்ப அதே நேரம் அந்த பண்புகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு வேற எந்த ஒரு படைப்பினத்துக்குமே எங்களுக்கு ஒப்பிட முடியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களாக இருக்கிற இவங்க எல்லாம் எப்படியான ஒரு கருத்தை கொண்டிருந்தாங்களோ அந்த விதத்துலதான் நாங்களும் அல்லாட பண்பை வந்து புரிந்து கொள்ளணும். அல்லாட பண்பை இன்னும் ஒரு படைப்பினத்துக்கு ஒப்பிட போக கூடாது. ஓகே, அதே நேரம் அல்லாட பண்புகள்ல ஒரு நாளும் நாங்க சந்தேகம் கொள்ளக்கூடாது. நாங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அஸ்மால் ஹுஸ்னாவா இருந்தாலும் அதையும் நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல முறையில நாங்க அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். விளங்கிச்சா? அதுல நாங்க சந்தேகம் கொள்ளக்கூடாது. அது முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. ஓகே, அப்ப இவ்வளவுதான் அல்லாட பண்புகள் சம்பந்தமான விஷயங்கள். ஓகே, அப்ப அல்லாட பண்புகளை விளங்கி கொண்டீங்களா? நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து படிச்ச விஷயம். ஓகே, அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னு சொன்னால், எல்லாரும் கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் இதுல உங்களுக்கு சரிப்பிழை அடையாளம் இடுகின்றதா ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்குது. 8 வினாக்கள் இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட யூனிட் நம்பரை போட்டு, யூனிட் தலைப்பை போட்டு பயிற்சின்னு சொல்லி இந்த வினாக்களை எழுதி விடைகளை எழுதி கொண்டுதான் அடுத்த கிளாஸ்க்கு இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணணும். அப்ப அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல எங்களுக்கு இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு புதிய ஒரு யூனிட்டை வந்து படிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, எல்லாரும் செஞ்சு கொண்டு வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? டீச்சர் கட்டாயம் செய்துட்டு வரேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க. அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எங்களுக்கு அடுத்த விஷயங்களை படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். ஓகே, அதே நேரம் ஃபர்ஸ்டா சொன்னது போல டீச்சர் சொல்லுவீங்க எந்த குரூப் இன்னைக்கு செய்யணும்? நான் இப்ப சொன்னேன் தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, இது குரூப் ஒர்க் இல்ல, தனித்தனியா நீங்க தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கு நான் சான்ஸ் தருவேன். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தருவேன். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கிளாஸ்ல கண்டினியூவா செஞ்சு கொண்டு போவோம். ஓகே, இது வந்து அடுத்த கிளாஸோட முடிகிற விஷயம் இல்ல. நாங்க வளமையா இஸ்லாம் படிச்சு கொண்டு போறதுல கண்டினியூவா செஞ்சு கொண்டு போற ஒரு விடை. ஓகே, கண்டினியூவா கிளாஸஸ்க்கு இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வார நேரம் ரமலான் மாதமாக இருக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ரமலான் மாதத்துல நாங்க சந்திப்போம். ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் முபாரக். பாரக்கல்லாஹு. ரமலான் முபாரக் டீச்சர்.